வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கொனார்க் சூரியன் கோவிலின் மறைந்த வரலாறு. கிழக்கு கடற்கரையில் உதிக்கும் சூரியன் 1000 ஆண்டுகளாக ஒடிசாவின் மண் வாசலுக்கு சாட்சி நின்று கொண்டிருக்கும் ஓர் அற்புத கட்டிடம். அதுதான் கொனார்க் சூரியன் கோவில். உலகம் முழுவதும் பிளாக் பகோடா என்று அழைக்கப்படும் இக்கோவில் சாதாரண கட்டிடம் அல்ல, மர்மங்களும் மறைந்த வரலாறுகளும் நிரம்பிய ஒரு அதிசயம். 13ஆம் நூற்றாண்டில் கங்க வம்ச அரசன் நரசிம்ம தேவா முதலாம் கட்டிய இக்கோவில் சூரிய தேவனின் இரத வடிவில் அமைந்துள்ளது. கற்சிலைகளில் செதுக்கப்பட்ட 24 சக்கரங்கள், 7 குதிரைகள் இழுக்கும் ரதம். ஆனால் கேள்வி என்னவென்றால், ஏன் ஒரு கோவிலை சூரிய ரதம் போல கட்ட வேண்டும்? புராணங்கள் கூறுவது, இந்த கோவில் சூரியனை பூமிக்கு அழைத்து வருவதற்கான ஒரு விண்கலம் போல வடிவமைக்கப்பட்டது. விஞ்ஞானிகள் கூறுவது, இந்த கோவிலின் சக்கரங்கள் கால கடிகாரம். காலை, மதியம், மாலை என சூரியனின் கதிர்கள் எந்த சக்கரத்தில் விழுகின்றன என்பதை பார்த்தே காலத்தை அறிந்தனர். ஆனால் இன்று கோவில் முழுமையாக இல்லை. ஆயிரக்கணக்கான கற்கள் இடிந்து விழுந்தன. காரணம் என்ன? வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகள் சில. ஒரு காலத்தில் இக்கோவிலின் மீது மாஞ்சிக்கல் லோட்ஸ்டோன் பொருத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அது சூரிய ஒளியை பிரதிபலித்து தூரத்திலிருந்து மினுமினுத்து பிரகாசித்தது. அந்த காந்தக்கல் காரணமாக கப்பல்களின் திசை அடையாளம் தவறி கடலுக்குள் மூழ்கியது. அதனால் வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் அதை அகற்றிவிட்டதாகவும் அதுவே கோவிலின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்ததாகவும் சொல்லுகிறார்கள். மற்றொரு மறைந்த உண்மை, கோனார்க் கோவில் மனித வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களையும் கற்சிலைகளில் பதிவு செய்திருக்கிறது. காதல், யுத்தம், கலை, இசை, நடனம், கூடவே காமக்காட்சிகள் கூட இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஏன்? காரணம், சூரியன் என்பது உயிரின் ஆற்றல், பெருக்கத்தின் சக்தி என்பதற்கான குறியீடு. சூரியன் அழிவதில்லை, ஆனால் இக்கோவில் அழிந்துவிட்டது. இருப்பினும் ஒவ்வொரு கரையிலும் மறைந்து கிடக்கும் அறிவும் மர்மமும் மனித குலத்தின் பொக்கிஷமாக வாழ்ந்து வருகிறது. வரலாறு தொடருகிறது.